எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல நான் யார்? நமக்குள் ஒரு பயணம். சரிங்களா? இதான் டாபிக்கு. இதுல இருக்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். சரி. இது எதுக்காக போடுறேன் இந்த வீடியோ அப்படின்னா, மகா சிவராத்திரி ஸ்பெஷல். பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி வரப்போகுது. வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாடுவாங்கள்ல, அந்த மகா சிவராத்திரி. அதனால நான் ஆல்ரெடி உயிர்கள் எப்படி உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்ல, அதோட கன்டினியூஷன் தான் இந்த வீடியோவா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுல நெறைய விஷயங்கள் இதெல்லாம் தாரணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சக்கூடாது. தாரணிக்கு அவ்வளோ அறிவுலாம் கிடையாது. எனக்கு வெறும் 28 வயசு தான். இது இறைவன் எனக்குள்ள இருந்து இந்த விஷயங்கள்லாம் இப்ப இருக்கிற பெரியவங்களுக்கு நம்ம சொல்லணும்னு எந்த ஒரு அவசியம் இல்ல. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா, இப்ப இருக்கிற குழந்தைங்க இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. அத தாண்டி இளைஞர்கள் டார்கெட் பண்றது, இதெல்லாம் நான் யாருக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இளைஞர்களுக்கு இந்த கால இளைஞர்களுக்கு தான் நான் எல்லாமே சொல்ல விரும்புறேன். ஏன்னா, அவங்க தான் எதிர்காலத்துல அடுத்து பெரியவங்களா வரப்போறவங்க. அப்ப அவங்க கிட்ட இப்ப இருக்கிற காலகட்டத்துல பேஸ்மெண்ட் அப்படின்றது சரியில்லாம இருக்குது. எதுல பேஸ்மெண்ட்? கால், கை இல்லாம இருக்கிறதா? அது கிடையாது. வாழ்க்கைன்னா என்னான்னே ஒரு அடிப்படை தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது ரொம்ப சுகபோகமா வாழ்றாங்க. சுகமா வாழ்றதுக்கே பொறந்திருக்கோம். ஆனா ஏன் வாழ்றோம்? எதுக்கு வாழ்றோம்ன்னு தெரிஞ்சுட்டு வாழணும்ல. சுகமா வாழ்ந்தாலும் இடையில சில கஷ்டங்கள்லாம் நமக்கு வரத்தே செய்யும். அதெல்லாம் பெரியவங்களுக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற இப்ப நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்க பெரியவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? வாழ்க்கைன்னா இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கால இளைஞர்களுக்கு தப்பான கைடன்ஸ் சினிமால குடுக்குறாங்க. திணிக்கிறாங்க. நீ என்ஜாய் பண்ணதே பிறந்திருக்க. எனி டைம் என்ஜாய் பண்ணு. உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, அத விட்டுட்டு எஸ்கேப் ஆயி ஓடிறணும். இந்த மாதிரியெல்லாம் சொல்லி, அ நீ லவ் உனக்கு ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா, இன்னொரு லவ்வ கண்டுபிடிச்சு தேடுறது தப்பு கிடையாது. லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, நீ உடனே வேற ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல நீ இருந்துக்கலாம். அத மறக்கிறதுக்கு. அதனால உனக்கு எல்லாம் மறந்து போயிரும். எத்தன பேர் கூட எப்ப வேணாலும் நீ இருந்துக்கலாம். அந்த மாரி. அதுல ஆம்பள பொம்பள கூடயும், பொம்பள ஆம்பள கூடயும் இருக்கிறது தான் இதுவரைக்கும் இருந்துச்சு. அதையே இப்ப மாத்தி நீ யாரு கூட வேணாலும் இருந்துக்கலாம். பையன் பையன் கூடயே, பொண்ணு பொண்ணு கூடயே இருந்துக்கலாம். எந்த வயசினரா வேணாலும் இருந்துக்கலாம். அந்த மாரி ஒரு மோசமான விஷயத்த திணிச்சனால, அவங்களுக்கு அவங்களும் அவங்க அப்பா அம்மாட்டயும் கேட்கவும் மாட்றாங்க. இந்த கால இளைஞர்கள். என்னதான் அந்த உலகத்துல போயிட்டு இருக்கு, நான் எப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்றத அவங்களும் சொல்லுவாங்க. அப்பா, அம்மா என்ன சொல்லாமயா இருப்பாங்க? சொல்லுவாங்க. அத கேட்கக்கூடாதுன்னு ஃப்ரெண்ட்ஸு ஒரு பக்கம். சொல்லி ஏன்னா அவங்க அதிகமா இருக்க போறது, படிக்கிற வயசு பிள்ளைங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். அப்பா, அம்மா கூட இருக்கிறது ரொம்ப கம்மி. லீவு நாள்லயுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓடி போய் விளையாட போயிருவாங்க. பிள்ளைங்க, பசங்க வளர்ந்தவங்க எல்லாருமே. அதனால தான் அவங்க அப்ப நான் ஃபுல் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கிறேன். அப்ப அப்பா, அம்மா சொல்ற இந்த விஷயத்தலாம் நான் சரியான விஷயமாவே இருக்கட்டும். அத நான் கேட்டேனே, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு செல்வாக்கு கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸ் என்னைய ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படின்றதுக்காக பயந்துட்டு, அப்பா, அம்மாவோட சரியான அட்வைஸ கேட்க மாட்றாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சரியா கேட்பாங்களான்னு பார்த்தா, அவங்க எல்லாமே தப்பா தான் சொல்லி தர்றாங்க. அதனால தான் இந்த உலகம் இப்ப இப்ப தமிழ்நாட்டு இளைஞர்கள் மட்டும் அப்படி இருக்காங்களான்னு கேட்டா, உலகம் முழுக்க இளைஞர்கள் சரியில்லாத பாதையில தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி இளைஞர்களுடைய பாதை தவறா இருக்கிறனால, என்னால முடியிற அளவுக்கு என்னென்ன சரியான பாதைய வழிவகுத்து குடுக்க முடியுமோ, அத நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு YouTube மூலியமா குடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது எனக்கு எப்படி இதெல்லாம் தோணுச்சு அப்படின்னா, அது இறைவன நானு என்ன சொல்றது? ஃபீல் பண்றது. நான் இறைவன ஃபீல் பண்ணேன். எனக்குள்ள, எனக்கு வெளிய எல்லா பக்கமும் ஃபீல் பண்ணேன். அதனால நான் இப்படிதான் போகணும். இப்படிதான் எல்லாருக்கும் நல்லது சொல்லிக் குடுக்க தான் நம்ம வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். ஆ
உடனே எல்லாமே எனக்கு மேலேருந்து குதிச்சு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? அப்படிலாம் கிடையாது. இறைவன் வந்து அந்த தரிசனம் குடுக்க குடுக்க கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இறைவன்னா என்ன? எதுக்கு நம்ம பொறந்திருக்கோம்? ஏன் வாழ்றோம்? ஏன் எனக்கு கஷ்டம்லாம் வருது? இப்படிலாம் கேள்வி கேட்டு அ நான் சில விஷயங்கள இந்த உலகத்துல வாழ்ந்து அனுபவிச்ச பாடங்கள தான் நான் வந்து அது எல்லாருக்கும் சொல்லிக் குடுக்க விரும்புறேன். சரிங்களா? நான் மட்டும் கத்துக்கிட்டேனா? நான் பெரிய ஆளா? நான் அனுபவிச்ச பாடத்த அப்படி சொல்ற அளவுக்கு நான் என்ன பெரிய தீர்க்கதரிசியா? அப்படி இல்ல. அ அதெல்லாம் பிரபஞ்ச தேவின்னு சொல்வேன். அதெல்லாம் ஓகே தான். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா, நான் எங்கருந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறேன் அப்டின்னா, நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு போனது. அத எடுத்து டீப்பா படிச்சு பார்ப்பேன். அதுல என்னதான் சொல்ல வராங்க அப்டின்னு சொல்லி உணர்ந்து பார்ப்பேன். எனக்கு தரிசனம், இறைவன் வந்து திடீர்னு கூப்ட்டோனே அவங்க வந்து என்கிட்ட பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கா செவுத்துலருந்து அப்டியே வந்து பேசுவாங்களா? அப்டி கிடையாது. எனக்குள்ளருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். நான் கேள்வி கேட்கிறேன் அப்டின்னா, எனக்குள்ளருந்து ஒரு பதில் வரும். அந்த பதில் வந்து என்ன சொல்லும் அப்டின்னா, "நீ இந்த இந்த இதெல்லாம் படி. உனக்கு வந்து நீ கேட்கிற கேள்விக்கு வந்து கரெக்ட்டா பதில் கிடைக்கும்." அப்படின்னு சொல்லி அந்த கைடன்ஸ நான் வந்து அந்த அவங்க இறைவன் எனக்கு சொல்ற கைடன்ஸ் ரொம்ப கஷ்டமானதா இருந்தாலும், எல்லார் முன்னாடி நான் அசிங்கப்பட்டுருவேன் இதனால அப்படின்னு இருந்தாலுமே நான் அத ஃபாலோ பண்ணுவேன். நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுவேன் அத. ஆனா, அது கொஞ்ச நாள் அது அசிங்கப்படுற மாரி இருக்கும். அப்புறம் அதுக்குன்னு ஒரு கிளைமாக்ஸ் இருக்கும் தெரியுமா? அது உண்மையிலே நான் பெஸ்ட்டா இருந்தேன்ற மாரி இருக்கும். அதனால தான் நான் இறைவன அடுத்தடுத்து நம்ப ஆரம்பிச்சேன். இந்த சாமியே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிற கூட்டங்கள் பேசுறதெல்லாம் இருந்து நான் கொஞ்சம் விலக ஆரம்பிச்சேன். அதுக்காக அவங்கள விலக்கி வைக்கிறது இல்ல. அவங்க சொல்ற கருத்துக்கள்ல இருந்து நான் விலக ஆரம்பிச்சதுக்கு காரணமே என்னன்னா, இப்ப இறைவன் எனக்குள்ள இருந்து ஒண்ணு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு வந்து தப்பா தான் முடியும். சரிங்களா? அது வந்து ஆனா ஃபர்ஸ்ட்டு சின்ன அதாவது என்ன சொல்றது? இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். தப்பா முடியுது. இறைவன் சொல்ற கைடன்ஸ்ல நான் ஒண்ணு பண்றேன். தப்பா முடியுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு இறைவன் வந்து கோவப்படுவேன். நீங்க எதுக்கு இந்த மாரி எனக்கு வந்து சொல்லி விட்டீங்க? நீங்க சொன்னோன உங்க பேச்ச கேட்டு நான் நம்பிக்கையோட பண்ணேன்ல. அது பாருங்க என்னைய எவ்வளோ அசிங்கமா பேசுறாங்க எல்லா பேரும். இந்த விஷயத்த நான் பண்ணனால அப்படின்னு. அப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவன வந்து தப்பா தான் நெனச்சேன். அப்ப இவங்க அந்த சாமிய கும்பிடாதவங்க சொல்ற கருத்தெல்லாம் அப்ப நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இறைவன் நமக்குள்ள சொல்றது தப்பா இருக்குது. அப்ப இறைவனே வந்து பேசல. வேற யாரோ வந்து பேசுறாங்கப்பா. அப்படிலாம் நெறைய நாள் நான் நெனச்சுட்டு அசால்ட்டா இருந்துட்டேன். அது எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது. என் வாழ்க்கை அப்படிதான் பின்னி பிணையப்பட்டிருக்கு. கர்ம வினைகள் படி நான் அப்படிதான் இருக்கணும். அத அத அப்படிதான் இருந்தேன் நானு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அ போக போக அது ஒரு 2, 3 வாட்டி அந்த வாய்ஸ் வந்து அதிகமா கேட்க, அது என் வாய்ஸ்ல தான் கேட்கும். ஆ சில நேரம் அது சிவன், அம்மன் 2 பேரும் மாறி, மாறி எனக்கு வந்து சொல்லுவாங்க. எப்ப யார் வருவாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆ ஓகே. அப்ப அவங்களுடைய கைடன்ஸ்ல அந்த வாய்ஸ் ரொம்ப அதிகமா எனக்கு கேட்கறனால, சரி சில இது மத்தவங்க சொல்றத கேட்டு நான் ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஃபெயிலியர் ஆயிருது. சரி அப்ப இதையாவது நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்ல நமக்கு. இந்த ஆப்ஷன் உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் வந்துகிட்டே இருக்குது பாவம். சரி அதையாவது நம்ம கேட்டு பார்ப்போம் என்ன அதனால என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து நான் அத பண்ணுவேன். எந்த ஒரு விஷயத்திலயும். பண்ணிட்டு ஒரு நம்பிக்கை போக போக எனக்கு வர ஆரம்பிச்சதுக்கு காரணம் அதோடைய கிளைமேக்ஸ் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு எல்லாத்துலயும். இந்த இத நீ பண்ணு தரணி. உனக்கு அதுக்கான நீ அதுல ஒரு படி முன்னேறுவ அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை. அத நான் நம்பி பண்ணுவேன். எல்லார் முன்னாடியும் கெட்ட பேர் வாங்குனா இப்ப என்ன? இவங்க எல்லாருமே உன் கூட கத்துக்க தான் பிறந்திருக்காங்க. இவங்க பெரிய ஆளு, சின்ன ஆளுன்னு நெனச்சுட்டு நீ பயந்துட்டு இருக்காத. இதுதான் வந்து இறைவன் எனக்குள்ள சொல்லிக் குடுத்தது. எல்லாரையும் வந்து சின்னவங்கன்னும் நெனைக்கக்கூடாது, பெரியவங்கன்னும் நெனைக்கக்கூடாது. சமமா, சமமா பாரு. உன்னைய மாரியே இந்த உலகத்துல உள்ள அத்தன பேரும் ஏதோ ஒரு வாழ்க்கைய வாழ்றத கத்துக்க தான் பிறந்திருக்காங்க. அப்படி. சரிங்களா? அ அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு. ஒவ்வொருத்தரும் சொல்றது இவங்க என்ன மாதிரி வாழ்றாங்க. என்னைய விட ரொம்ப பெரியவங்க அட்வைஸ் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன மாரிலாம் வாழ்றாங்க? இவங்க என்ன தப்பே பண்றது இல்லையா? இப்படியெல்லாம் நான் வந்து டீப்பா ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு, எல்லாருமே நம்மள மாரிதே வாழ்றதுக்காக கத்துக்கிறதுக்கு பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக எல்லாரையும் வந்து நம்ம தட்டி கழிக்கணுமா? அப்படி கிடையாது. எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்கிடணும். அப்புறம் நம்ம யோசிச்சு பார்த்து நமக்கு எது உள்ளருந்து ஒரு வாய்ஸ் வரும்ல, அதுட்ட கேட்டு பார்க்கணும். அது எது சரின்னு படுதோ,
அத நம்ம வந்து செய்யணும். இப்படி செஞ்சு பார்த்தா வாழ்க்கையில எல்லாமே கரெக்ட்டா தான் முடியும். சரிங்களா? இது வந்து என்னோட வாழ்க்கையில நான் வாழ்ற விஷயங்கள உங்களுக்கு அட்வைஸா நான் சொல்றேன். சரிங்களா? அப்போ அ இது எ அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு உள்ள போறதுக்கே இவ்வளோ சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னா, நான் ஏன் இந்த டாபிக்லாம் எடுத்துட்டு வந்து பேசுறேன் அப்படின்றதே எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய எதிர்ப்பா கூட நினைப்பீங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். சரிங்களா? நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில சுருக்கமா சொல்லிட்டு போக விரும்பல. விரிவுரையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? விரிவுரையாளரா தான் இருக்க விரும்புறேன். அது உங்களுக்கு விரிவா எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, நீங்க தாராளமா என்னுடைய வீடியோ வந்து பார்க்கலாம். சரி. ஆம். சரி. அப்ப நான் வந்து இறைவன் சொல்றத கேட்டு கேட்டு என்னோட வாழ்க்கையில வந்து சரியா தான் அது முடியுதுன்றனால எனக்கு நம்பிக்கை பிறக்குது. இறைவன் சொல்றது சரியா தான் இருக்கும். அது தப்பு மாதிரி கொஞ்ச நாள் நம்ம பண்ணும்போது தெரியும். அப்புறம் அது முடியும்போது கரெக்ட்டா தான் முடியும். அப்படின்னு என்னோட வாழ்க்கையில வந்து நான் தீர்க்கமா ஒரு பேஸ்மெண்ட் போட்டுட்டேன். இப்ப புரியுதா? பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு? பேஸ்மெண்ட்னா வந்து கை இல்லாம இருக்கிறது, இல்ல வீட்டுக்கு பேஸ்மெண்ட் இல்லாம இருக்கிறது. அது கிடையாது. நம்ம வாழ்க்கையில பேஸ்மெண்ட் போடுறது. சரிங்களா? நான் என்ன பேஸ்மெண்ட் போட்டேன்? எல்லாமே இறைவன் தான். இறைவன் எனக்குள்ள இருந்து வாய்ஸ்ல சொல்லுவாங்க. இல்ல யார் மூலியமாவது வந்து சொல்லுவாங்க. எனக்கு ஒரு விஷயம் நான் யோசிச்சுட்டு இருக்கும் ஒரு டவுட்ல இருக்கும்போது, அது அத நான் கரெக்ட்டா கேட்டு ஃபாலோ பண்ணேன்னா, எனக்கு அது நல்லதா தான் முடியும். பண்ணிட்டு இருக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா, அது முடியும்போது நல்லதா தான் முடியும். எனக்கு வந்து உடம்பு எந்திரிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி. என்னோட முதுகெலும்பே தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. எத்தன 25 வயசுல. அது என்னன்னா டெலிவரி பாப்பா வந்து சிசேரியன் டெலிவரி ஆனதுல, எல்லாருக்கும் தான் சிசேரியன் டெலிவரி ஆகுது. ஆனா, எல்லாருக்கும் முதுகெலும்பு வந்து தேஞ்சு போறது கிடையாது. அ சின்ன ஒரு மிஸ்டேக் எனக்கு வந்து 4 ஊசி போட்டாங்க. அந்த இதில ஒரு சின்னதா ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு. அதனால என்னால வந்து அந்த ஒரு பெயின், அந்த முதுகு வலி வந்து தாங்க முடியாது. பெட்டுலருந்து எந்திரிச்சு போறதுக்கே முடியாது. அப்படியெல்லாம் நான் இருந்தேன். அப்ப எங்க வீட்ல இருக்கிறவங்கள கூப்பிட்டு இப்ப காலையில நான் எந்திரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அ அவங்க வீட்ல இருக்கிறவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய கைய புடிச்சு தான் என்னால எந்திரிக்க முடியும். எந்திரிக்க முடியாது. பயங்கரமா வலி, வேதனை அதாவது பிரசவத்தில ஏற்படுற அந்த வலி, அது வந்து எனக்கு வா பிரசவம் முடிச்சதுக்கு அப்புறமும் இருந்துகிட்டே இருக்குது கன்டினியூஸா. அப்படியெல்லாம் நான் இருந்தப்ப, அ அந்த நேரத்தில போய் யாராச்சும் யோகா பண்ண முடியுமா? அதுவும் கஷ்டமான யோகா. ஆனா எனக்கு இறைவன் சொன்னது. நீ மாத்திரை, மருந்தெல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு எதுவுமே செட் ஆகல. அந்த பிரச்சனைக்கு. அப்ப அது போகல நம்ம உடம்பு போக்குல ஃப்ரீயா விட்டுருவோம். அப்ப ஏதாவது மாறுதான்னு நம்ம பார்க்கலாமே அப்படின்னு எனக்கு உள் மனசுல இருந்து கேட்ட வாய்ஸ ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா, மாத்திரை மருந்து எனக்கு ஃபெயிலியர் ஆயிருச்சு. அதுக்கு மேல நான் சாப்பிட்டேன்னா, எனக்கு வேற ஏதாவது உடம்புல ப்ராப்ளம் வந்துரும்னு தெரிஞ்சு போச்சு. பச்சை குழந்தை இருக்குது. எனக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா, அந்த குழந்தைய யார் வளர்ப்பா? அப்படியெல்லாம் நான் வந்து யோசிச்சு பார்த்தேன். சரிங்களா? அ அப்ப அதெல்லாம் விட்டுட்டு, எப்பயும் போல சாப்பிடுறதுல ஹெல்தியான சாப்பாடு அந்த மாரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா, அதெல்லாம் எனக்கு வந்து பத்தல. அ அப்ப நான் என்ன பண்ணேன்னா, என்னால என்ன முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நெட்ல பார்த்து யோகா பண்றது. எனக்கு தெரிஞ்ச யோகா. ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. முயற்சி பண்ணி பார்த்தேன். பயங்கரமா வலிக்கும். யோகா பண்ணும்போது, இது பேசாம சும்மாவே படுத்து கிடக்கலாமே! அப்படியெல்லாம் எனக்கு தோணும். சோம்பேறித்தனம். அது அது வந்து உடம்பு வலின்னு சொல்லி நான் நினச்சுக்கிறேன். உடம்பு வலி தான். அது பண்ணிட்டு வந்த கர்ம வினைகள். என்னைய வந்து இது மூலியமா வந்து இறைவன் வந்து கழிக்க வைக்கிறாங்க. இந்த வலிகள் மூலியமா. அப்ப நான் வந்து இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் எந்திரிச்சு நடமாடணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுக்கிறேன். என்னோட குழந்தைக்காக. அது இப்படியே போயிட்டுருந்தா, எல்லார்ட்டயும் நம்ம சொல்றது மத்தவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. எந்திரிச்சு வாக்கர் வச்சு நடக்கிற ஸ்டேஜ் மாரி தான் நான் இருக்கிறேன். அ அப்ப இது அதுக்காக குழந்தைய வந்து யார் பார்த்துப்பா? அப்படிலாம் சொல்லி நான் யோசிச்சு பார்க்குறேன். அப்ப நம்மளே எந்திரிச்சு நடந்தா தான்டா இதுக்கு வந்து ஒரு விடுதலை. ஏன் நம்மளால என்ன முடியாது? நமக்கு என்ன கால் இல்லாம இருக்கா? கை இல்லாம இருக்கிறா? அப்படி எதுவும் இருக்குதா? அப்படி கிடையாது. ஆனா, அதெல்லாம் வந்து வாதம் மாதிரி வச்சுக்கலாமா? நம்ம வந்து ஏதோ முடங்கி இருக்கு நம்ம உடம்புல அவ்வளோதானே. இத வந்து முயற்சி பண்ணி நம்மளால கொண்டு வர முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள உள்ள இருந்து வாய்ஸ் பேசிக்கிட்டே இருக்கும். நெறைய மோட்டிவேஷன் குடுத்துட்டே இருக்கும். ஆ அதெல்லாம் நான் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தேன். எங்க வீட்ல எல்லாரும் எதிர்த்தாங்க.
இந்த மாதிரி நேரத்தில் உன்னால் எந்திரிச்சு நடமாடவே முடியலன்னு சொல்கிற, பாத்திரம் விளக்கிட்டு வந்தால் படுத்து தூங்கிக்கிற, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற. தூங்கிக்கிறேன்னா படுத்திருப்பேன், தூக்கமெல்லாம் எனக்கு வராது, ஆனால் படுத்துருவேன், என்னால் முடியாது. அப்படி இருக்கப்ப நீ யோகா பண்ணேன்னா இன்னும் உடம்பெல்லாம் ரொம்ப இதாயிரும், ரொம்ப உடம்பே உடஞ்சி போகிற அளவுக்கு ஆகிடும், பண்ணாத, மாத்திரை மருந்துலேயே சரி பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. எதிராக தான் இருந்தாங்க இந்த விஷயத்துக்கு. ஆனால் நான் யார் சொல்கிறதையும் கேட்கல. என்னோட மனசு சொல்கிறது, என்னோட மனசு யோகான்றது என்ன தப்பாவா சொல்லி கொடுத்துரும், அது என்ன எது தப்பான விஷயத்தை நம்ம இது பண்ண போகிறோமா, கிடையாது. நான் வந்து முயற்சி தான் பண்ணி பார்க்க போகிறேன். அந்த யோகா இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல. அப்போ சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், அதனால ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தேன். சரின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அந்த கை யோகா சும்மா எக்ஸசைஸ் எது எனக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணுவேன். ஒரு நாள் இப்போ எனக்கு கிடைக்குது அப்படின்னா எனக்கு தெரிகிறத பண்ணுவேன். இது பண்ணால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் பண்ணுவேன். பண்ணிட்டு வந்தால் பயங்கரமாக வலிக்கும் எனக்கு. ஆனால் போக போக எனக்கு என்ன புரிய வந்துச்சுன்னா, நான் எந்திரிச்சிட்டு அந்த யோகாவை பண்ணேன்னா எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு தாங்குது. போய் பொசுக்கு பொசுக்குன்னு போய் படுத்துற அளவுக்கு இல்லாமல் என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் வந்து என்னன்னா யோகாலாம் இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்து வரதில்ல, ரியலைசேஷன் தான். அது தானாக நமக்குள்ளேருந்து நம்ம செஞ்சு பார்க்கும்போது எஸ் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நம்மளாம் ரியலைஸ் பண்ணுறது. அப்போ இன்னொருத்தவங்களுக்கு நான் யோகா சொல்லி கொடுக்குறேன், ஆனால் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அவ்வளோதான். அதுக்காக யோகான்றது யாருமே ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்ல முடியாது. இது வந்து யோகான்றது வந்து எல்லாரும் ஒரு ப்ராக்டிக்கலாக நினச்சி பார்க்குறாங்க. ப்ராக்டிக்கல் தான், ஆனால் அதை வந்து ஆத்மார்த்தமாக பண்ணணும். அப்போதான் அது வந்து யோகா சும்மா எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு இருக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் கடைசி வரைக்கும் சொல்கிறாங்களேன்னு இருக்கா நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ ஆத்மார்த்தமாக நான் வந்து அதை பண்ண ஆரம்பித்தேன். என்னால் ஒவ்வொரு நாளைக்கு என்ன முடியுமோ அதிகமாக வந்து இந்த ஒத்த காலில் நிற்கிறது, ஏகபாதாசனம், இதெல்லாம் நான் வந்து அதிகமாக பண்ண ஆரம்பித்தேன். அது என்னால் முடியாது, ஆனாலும் பண்ணுவோம். முதல்ல நான் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாமே அசால்ட்டாக பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த சிசேரியன் ஆனதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியல. முதல்ல எந்திரிச்சு நடமாட முடியலை, அந்த அளவுக்கு இருந்தேன் நான். இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் நான் வந்து இறைவனை நம்பினதுக்கு எனக்கு கிடைச்ச வாழ்க்கை, எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ்ன்றதை விட வாழ்க்கையே இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு கிடைச்ச வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். சரிங்களா? அப்போ இறைவனை நான் எதில் பார்க்குறேன் அப்படின்னா வாழ்க்கையாகவே பார்க்குறேன். இறைவன் தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் என்னென்னா நம்ம கற்றுக்குறோமோ எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அதுக்காக நீங்களும் அப்படி பார்க்கணும்னு சொல்லி நான் திணிக்கலை, ஆனால் நான் அப்படி பார்த்தனால தான் எனக்கு எல்லாமே கிடச்சிச்சு. சரிங்களா? இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணால் இப்போ தப்பான ரூட்டில் சில பேர் போயிட்டுருப்பாங்க தெரியுமா? இதை கேட்டு அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஃபாலோ பண்ணி இறைவன், அப்போ நம்ம இறைவன் நமக்குள்ளேருந்து பேசுகிற வாய்ஸ் தான் இறைவன், அப்போ அந்த இறைவன் சொல்கிறது நம்ம கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தோணி அதனால அவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னோடய வீடியோ பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி எனக்கு இது வந்து நல்லா இருக்குது, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் இது எனக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு நல்லாயிருக்கு, ரொம்ப தேங்க்யூ அப்படிலாம் எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த தேங்க்யூலாம் நான் வந்து யாருக்கு கொடுத்துருவேன்னா இறைவனுக்கு கொடுத்துருவேன். எனக்கு அதை வாங்கி நான் வச்சுக்க மாட்டேன். அந்த தேங்க்யூவை இறைவா நீ எனக்கு இதை சொன்னனால தான் நான் அதை அவங்க பார்த்துருக்காங்க, அதனால இந்த தேங்க்யூ நீயே வச்சுக்க இறைவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அதனால தான் என்னமோ என்னோடய வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறது இல்லை. அது வந்து இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக கிடைச்ச அனுபவம். அதுக்கு முன்னாடி எல்லாமே நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான விஷயம். இதெல்லாம் தான் நம்ம வந்து மகா சிவராத்திரி ஸ்பெஷலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இது இன்னமும் லைவாக வச்சு நிறைய பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்கவுங்க அனுபவங்களை கேட்டு டிஸ்கஸ் பண்ண இன்னும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் போக போக எனக்கு அது கிடைக்கும், அந்த குடுப்பினையெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து தீர்க்கமாக நம்புகிறேன். அடுத்த வருஷம்லாம் யூடியூப்பில் இதுக்கு மேலேயும் முன்னேற்றம் அடைவேன். எல்லா பேரும் லைவில் வருவாங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் என் கூட லைவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இறைவனை பற்றி அவங்க லைஃப்பில் அனுபவித்தது என்ன, நல்ல விஷயங்கள் என்ன, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் கொண்டு வருவாங்க, நல்ல முன்னேற்றங்கள் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் நான் வந்து நம்புகிறேன். சரிங்களா? ஓகே, சரி, இந்த வீடியோவில் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இது வந்து ஏன்னா ரொம்ப பேசிகிட்டே போனோன்னா
டாபிக் மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆயிரும். அதனால உயிர்கள் எப்படி உருவாகிறது அப்படின்றதுல நான் யார் நமக்குள் ஒரு பயணம்ல நான் யார் நமக்குள் ஒரு பயணம் அப்படின்ற தலைப்புல எனக்குள்ள நானே டீப்பா போனப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டது. இதோட முடிஞ்சிருமா? அப்படி கிடையாது. இனிமே தான் சொல்ல வேண்டியதே நெறைய இருக்குது. அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் யார்? நமக்குள் ஒரு பயணம்ல பொதுவா உலகத்துல உள்ள அத்தனை பேரும் நமக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி போனோம்னா, நமக்கு வந்து என்ன முடிவு கிடைக்கும்? அதான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? நல்லா இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஸோ உடல்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ரொம்ப பெருசா ஒவ்வொன்னா உட்காந்து நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண போறதில்ல. எல்லாமே எல்லாருக்குமே ஸ்கூல், காலேஜஸ்ல எல்லாருமே படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனா, அதில சரியான புரிதல் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்க மாட்டேங்குது. அதனால அத வந்து ஒரு ஷார்ட்டா நம்ம வந்து பார்க்கலாம். எத வச்சு பார்க்கலான்னா, திருவாசகத்தில ஆல்ரெடி இது எல்லாமே அந்த காலத்திலே மாணிக்க வாசகர் சிவபெருமான் அருள் குடுத்தனால அவரு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. நம்மளுடைய முன்னோரா நம்ம மாணிக்கவாசகர வந்து நம்ம பார்க்கணும். நாயன்மார்கள்ல ஒருவர் அவரு. அந்த பாட்ட வச்சு அதுல இருக்கிற ஒரு சின்ன பகுதி சரிங்களா? அத வச்சு நான் யார்? நமக்குள் ஒரு அப்ப எனக்குள் ஒரு பயணம் தான் நான் சொல்லணும். ஏன்னா என்னைய மட்டும் நான் சொல்லல. எதுக்கு நமக்குள் அப்படின்ற வார்த்தைய போட்டிருக்கேன்னா, எல்லா பேருக்கும் ஒரே விஷயம் தான் இருக்குது. அந்த நான் யார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, கேள்வி கேட்டு உள்ளுக்குள்ள போகும்போது, அதாவது உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது பாதைகள் வேறுபடும் ஒவ்வொருத்தருக்கும். ஆனா கடைசியா முடிய போற எண்டு வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அத பத்தி தான் நம்ம வந்து அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த வீடியோ இப்ப சொல்லியிருக்கிற வீடியோல என்னுடைய வாழ்க்கையில இறைவன நான் வந்து நம்புனனால எனக்கு எவ்ளோ வாழ்க்கைன்றதே எனக்கு இறைவனால தான் கிடைச்சிச்சு அப்படின்றதே. அப்ப இறைவனா நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, வாழ்க்கையவே இறைவனா தான் நான் பார்க்குறேன். இறைவன் தான் எனக்கு இந்த வாழ்க்கைய குடுத்து, ஒவ்வொரு நாளும் அனுபவங்கள குடுத்து வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு நான் பார்க்குறனால தான் எனக்கு இறைவன் மேல கோபம் வர மாட்டேங்குது. கேள்வி கேட்குறாங்க நெறைய பேர், இறைவன்னா யாருன்னே புரிஞ்சுக்காம, "நீலாம் ஒரு சாமியா? உனக்கெல்லாம் கண்ணு இருக்கா? காது இருக்கா?" சாமிக்கு கண்ணு இல்லாம, காது இல்லாம இருக்குமா? அது அப்படி அவங்க நினைச்சுக்கிறாங்க. அந்த புரிதல்லாம் கொஞ்சம் வந்து மாத்தணும். இறைவனுடைய அருமை, பெருமை என்ன அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல யாருமே தப்பே பண்ண மாட்டாங்க. தப்பு பண்ணாலும் குழந்தைங்களுக்கு எதுவுமே புரியாது. குழந்தைங்க தான் தப்பு பண்ணுவாங்க. அதுக்கு மேல ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா தப்பு பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்படி இந்த உலகத்த கொண்டு போகணும் அப்படின்னா, நெறைய நம்ம வந்து இறைவன பத்தி இந்த உலகத்துல எழுதி வச்சுட்டு ஏற்கனவே நடந்த விஷயங்கள எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கல்ல, இறை அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சது. அதெல்லாம் நம்ம நெறைய தெரிஞ்சுக்கணும். அத தெரிய நம்ம வாழ்க்கையில வந்து நெறைய இதுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்காததெல்லாம் கிடைக்கும். அந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க. சரிங்களா? அத வந்து நம்ம திருவாசகம் பாட்ட வச்சு அடுத்த வீடியோல நமக்குள்ள ஒரு பயணத்துல என்ன சொல்ல வரேன் அப்படி. அது ஏற்கனவே இறைவன் சொன்னதை நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். இப்ப நான் போட்ட வீடியோல என்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் இறைவனை நம்புனனால கிடைச்சிச்சு, என்ன கஷ்டங்கள் ஃபர்ஸ்ட் கிடைச்சிச்சு, முடிவு எனக்கு எதுவா இருந்துச்சு அப்படின்றத நீங்களும் டீப்பா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கும் நிறைய நல்லது கிடைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம சிவாய நம சிவாய நம சிவாய.